இந்த பிப்ரவரி 13ஆம் தேதி பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பெண்களுக்குமே, அதாவது மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்க எல்லா பெண்களுக்குமே இன்னைக்கு காலையிலேயே வந்து ஒரு ரொம்ப ஹாப்பி நியூஸா 5000 ரூபாய் வந்து அவங்கவுங்க பேங்க் அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்பட்டிருக்குதுங்க. இது வந்து காலையில தான் அனௌன்ஸ்மெண்டே வந்தது. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் அனௌன்ஸ்மெண்ட்ல எதுவுமே இல்ல. எல்லாருக்குமே ஒரே ஷாக். இது எல்லாத்துக்குமே நிறைய பேர் பாத்தீங்கன்னா அப்ளை வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் ஹாப்பி தான், சந்தோஷம் தான். வாங்காதவங்க ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வாங்கல, நான் எதுவுமே பண்ணாம போயிட்டேன், ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணி வரல, செகண்ட் அப்பீல் பண்ணி வரல அப்படின்ற மாதிரி நிறைய இருந்ததுங்க. அது மாதிரி ரேஷன் கார்டு இல்லாம நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் இருக்குங்க. ரேஷன் கார்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பேர் வந்து நீக்க முடியல அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. பேர் நீக்க முடியாததுக்கு நீங்க வந்து சும்மா ஒரு இன்விடேஷன் வச்சா மட்டும் இப்பெல்லாம் ரிமூவ் ஆகுறதே இல்லைங்க. இன்விடேஷன் வைக்கணும், பிளஸ் நீங்க தனி குடும்பமா இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா எதனால நம்ம வந்து பேர் ரிமூவ் பண்ணுவோம், தனி குடும்பமா போறோம், நாங்க எங்களுக்கு தனி ரேஷன் கார்டு வேணும்னு தான் பண்ணுவோம். அதனால நீங்க இன்விடேஷனும் வைக்கணும், பிளஸ் தனியா நீங்க போற சிலிண்டர் பில்லு புக் வைக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களோட திருமண சான்று மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் வைக்கணுங்க. இதுல ஏதாவது ஒண்ணு வந்து சேர்த்து உங்க மேரேஜ் இன்விடேஷனோட வச்சீங்கன்னா மட்டும்தான் பேர் வந்து ரிமூவ் ஆகுது. இல்லைன்னா அது வந்து பெண்டிங்ல இருக்கு, இல்ல ரிஜெக்ட் ஆயிடுதுங்க. அதே மாதிரி கார்டு வந்து இன்னும் அப்ரூவல் ஆகல அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. கார்டு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 3 மாசம் 4 மாசம் அப்ளை பண்ணவங்களுக்கு எலெக்ஷன் முடிஞ்சுதான் வருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணவங்களுக்கு தான் இப்ப அப்ரூவல் ஆயிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு வருஷமா பண்ணவங்களுக்கு யாருக்குமே இன்னும் அப்ரூவல் ஆகல. அவங்க எல்லாருக்கும் தான் ஒன் பை ஒன்னா விசாரிச்சு வந்து கார்டு அப்ரூவல் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பேர் சேர்க்கறது, ஒரு கார்டுல இருந்து இன்னொரு கார்டுக்கு வந்து பேர் சேர்க்கறதுக்கு பாத்தீங்கன்னா அதுக்குமே உங்களோட மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷனோ இல்ல இன்விடேஷன் இதை வச்சாலே வந்து பேர் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி கார்டுல வந்து நாங்க 5 பேர் இருக்கோம், எங்க அம்மா இருக்காங்க, நாங்க 3 பசங்க இருக்கிறோம், 4 பசங்க இருக்கோம், எங்க அம்மா இருக்கிறாங்க, எங்க 4 பசங்க பேரையும் நீக்க முடியுமானா அதுவுமே இப்ப பண்ண முடியறது இல்லைங்க. தனிநபர் கார்டுமே இப்ப வந்து பண்ண முடியாம தான் இருக்கு. அந்த ஒரு 5 பேர் இருக்கீங்க, அதுல வந்து அம்மா இருக்காங்க, தாய் இருக்காங்க, 4 பசங்க இருக்காங்க அப்படின்னா அதுல வந்து 4 பசங்களுமே நீக்கிட்டா அந்த அம்மாவுக்கு வந்து அந்த தாய்க்கு பாத்தீங்கன்னா தனிநபர் கார்டா இருக்கும். அதுக்குமே வந்து இப்ப அப்ரூவல் கொடுக்கறது இல்லைங்க. அதனால கண்டிப்பா மினிமம் 2 பேராவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. எல்லாருமே அதுல இருந்து ரிமூவ் பண்ண முடியலைங்க. இதுதான் ரேஷன் கார்டோட ப்ரொசீஜர். ரேஷன் கார்டு புதுசு அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா குடும்பத்துல உள்ள எல்லாருமே, குடும்பத்துல யார் யாரெல்லாம் உறுப்பினரோ அவங்க எல்லாரோட ஆதார் கார்டு, குடும்ப தலைவருடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, பிளஸ் சிலிண்டர் பில்லு புக். நீங்க தனி குடும்பமா இருக்கிறனாலதான் குடும்ப அட்டையை ரேஷன் கார்டை அப்ளை பண்றீங்க. அதனால நீங்க உங்களோட சிலிண்டர் பில்லு புக்கு இது எல்லாமே கண்டிப்பா வைக்கணும். இது எல்லாம் கரெக்டா பண்ணா மட்டும்தான் ரேஷன் கார்டும் புது ரேஷன் கார்டு அப்ரூவல் ஆகுதுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையுமே இப்போ லாஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் வந்து வந்ததுங்க. செகண்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு பண்ணாங்க. அதுக்கப்புறம் 3ஆவதா பாத்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாம்லையும் எல்லாரும் கேம்ப் போட்டாங்க. அந்த கேம்ப்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 100க்கு ஒரு 100க்கு வந்து ஒரு 80 பேருக்கு பாத்தீங்கன்னா வந்துருச்சுங்க அப்பீல் பண்ணி. அந்த கேம்ப்லையும் பண்ணாதவங்களுக்கு தான் திருப்பி KMUT வெப்சைட்ல வந்து போட சொன்னாங்க. இது வந்து ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு கிடையாது. அந்த உங்களோட ஸ்டாலின் முகாம் இருக்கு இல்லைங்களா, அந்த கேம்ப்ல போட்டு ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு தான் திருப்பி அப்பீல் பண்ணலாம்னு வந்திருந்தாங்க. இனி எலெக்ஷன் முடிஞ்சு வர கார்டுக்கு எல்லாமே எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் கேம்ப் போடுவாங்க. அதனால நீங்க புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணல அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேரெல்லாம் நீக்கிட்டு பழைய கார்டுல நீக்கிட்டு அதுக்கப்புறம் புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுங்க. உங்க பழைய கார்டுல நீக்காம புது ரேஷன் கார்டு போட முடியாது, ஏன்னா ஆதார்ல இருந்து லிங்க் ஆயிருக்குங்க. நீங்க ரேஷன் கார்டு புதுசு அப்ளை பண்ணனாலும் சரி, நேம் ரிமூவ் பண்ணலாம் சரி, ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நாங்களே உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா பண்ணி கொடுக்குறேன்.